ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா குலோப் ஜாமுன். அதிக விலை கொடுத்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்காம நம்ம வீட்ல இருக்கிற பொருளே வச்சு அருமையா நம்ம சாஃப்டா ஜூஸியான குலோப் ஜாமுன் செய்ய போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் இருந்தா போதும். அது அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்காது. நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் வாங்குறதை விட இது கண்டிப்பா விலை கம்மியா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு பிரெட் வச்சு நம்ம அருமையான சாஃப்டான ஜூஸியான குலோப் ஜாமுன் தான் செய்ய போறோம். எப்படி பண்ண போறோம் என்னன்றது டிப்ஸோட அழகா சொல்லி இருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் சூப்பரா செஞ்சிருங்க இந்த தீபாவளிக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இதுவும் குயிக்காக பண்ணக்கூடியது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு வச்சு நம்ம குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். இப்போ குலோப் ஜாமுன் மாவு எப்போயுமே ரேட்டாக இருக்கும். ரெடிமேட் மிக்ஸ் வாங்கினோம்னா எப்பயுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். நம்ம சிம்பிளாக ப்ரெட் பாக்கெட்டு ஒன்று வாங்கினோம்னா நல்ல பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஃபுல் ப்ரெட் பாக்கெட் போட்டோம்னா சரியாயிடும். நான் இன்றைக்கி ஒரு 5 பீஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. ரொம்ப சிம்பிளாக நம்ம காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக இருக்கும். இது நம்ம எப்படி பண்ணுறோம், ரொம்ப சாஃப்டாக கிராக் இல்லாமல் செம்மையாக குலோப் ஜாமுன் ப்ரெட்லேயும் செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். சுகரும் இது நான் வெயிட் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ப்ரெட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 5 பீஸ் வருது. நீங்கள் அப்படியே எடை மிஷின் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பார்வையில் பார்த்துக்குங்க. 5 பீஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு மீடியம் சைஸ் தான். இது ரொம்ப பெரிய சைஸில் சாண்ட்விச் ப்ரெட் இருந்தால் இன்னும் கம்மியாக தான் தேவைப்படும். இது நார்மலான ப்ரெட்டு தான் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 பீஸ் அளவுக்கு 100 கிராம் வெயிட்டுக்கு வருது. சுகர் ஒரு 75 கிராம் சுகர் எடுத்துக்கிறேன். 100 கிராமுக்கு 75 கிராம் சுகர் எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, சுகர், ஏலக்காய் பொடி, பால். இப்போ நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம். இப்போ ப்ரெட்டெல்லாம் சின்ன பீஸாக போட்டு நான் மிக்சியில் துருவிக்க போகிறேன். இதே கூட இன்னும் சின்னதாக கையில் கிள்ளி போட்டும் நம்ம பிசையலாம். ஆனால் நம்ம இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு அடி அடிச்சுக்கிட்டோம்னா நல்லா ஈவனாக பவுட்ரு மாதிரி கிடைக்கும். நமக்கு நல்லாயிருக்கும். பிசையும் போது ஒரே ஈவனாக ஒரு ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். குலோப் ஜாமுன் ஹார்டாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டெப் பண்ணுறோம், அதுக்காக தான். இப்போ மிக்சியில் போட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் அடித்தோம்னா இந்த மாதிரி ஒரே ஈவனாக வந்துடும். அதால் தான் நான் மிக்சியில் இது பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த குலோப் ஜாமுன் மாவு ரெடி பண்ணுவோம் பாருங்கள். அந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஓரம்லாம் கட் பண்ணி எடுத்துட்டும் பண்ணலாம். நம்ம பொரிக்கும் போது குலோப் ஜாமுன் நல்லா ப்ரௌனாக தான் மாறப்போகுது. அதால் நான் அப்படியே சைடில் இருந்ததோடு போட்டாச்சு. உங்களுக்கு வேணான்னா சைடில் இருக்கிற பீஸை கட் பண்ணிவிடுங்க. இப்போ பால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா இப்படி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நான் பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா ப்ரெட்டு அப்படியே ஒரு மாதிரி திரியாக இருக்கும்ல, அதை கொஞ்சம் நல்லா இப்படி அழுத்தி கொடுத்து நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சிக்கிறோம். பாருங்க, கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிறோம். இது என்ன பண்ணுறோன்னா ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே பாகு ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டு ஊறுற வரையும் நம்ம பாகு காய்ச்சிடலாம். இதில் 3/4 கப் அளவு நம்ம சுகர் சேர்த்தோம். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துட்றேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த பாகு கொதிக்கிறதுக்குள்ளே இதை நல்லா உருட்டி வச்சுக்கலாம். ரொம்ப டைட் பண்ணி ஒன்றும் நம்ம இது பண்ண வேணாம். ரொம்ப லேசியாக அப்படி உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இந்த பாகுலேயே
நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா குலோப் ஜாமுன் வந்து நல்ல மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா விட்டுருங்க. நெய் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது. சும்மா அந்த நெய்யில் பொரித்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாகு பதம்லாம் தேவையில்லை. அந்த பிசு பிசுன்னு வந்துச்சுன்னா நிறுத்திடலாம். ஒரு கம்பி பதம் எடுத்திங்கன்னா கூட நம்ம குலோப் ஜாமுன் போட்டோம்னா ஒரு மாதிரி சக்கரை மாதிரி நரன்னு வந்துடும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பிசு பிசுப்பு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சைடு வந்து நான் குலோப் ஜாம் போட ஆரம்பிக்கிறேன். உருட்டி வச்சுருக்கிறேன். நம்ம அந்த 5 பீஸ் எடுத்ததுக்கு வந்து ஒரு 15 குலோப் ஜாமுன் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி இருக்குது. ரொம்ப காய வச்சு போடாதீங்க. எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப காஞ்சி இருந்ததுன்னா டக்குன்னு மேலே செவந்துடும், உள்ளே வந்து அப்படியே மாவு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்தளவு காஞ்சா போதும். இப்போ ஒன்றா சேர்த்துடலாம் எண்ணெயில். இது போடவும் அதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பொரிய விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் செவந்துடும். நான் வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டேன். இதோட கொஞ்சம் மில்க் பவுட்ரு போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடிமேட் மிக்ஸ் மாதிரி பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரையும் குயிக்காக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மாதிரி நம்ம ரெசிபி கொடுக்கணுன்றதுனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட சப்போஸ் மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கலந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கப்புக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுட்ரு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குலோப் ஜாமுன் வந்து நல்லா கலர் மாறிடுச்சு. இதை எடுத்து நம்ம அந்த பாகுல போட்டுடலாம். வந்து இதை கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன் எப்படி ஊறி இருக்குதுன்னு. இப்ப பாத்தீங்கன்னா வந்து குலோப் ஜாமுன் வந்து ஒரு 1/2 hour தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊறிச்சு. அதுக்கே வந்து நல்லா இவ்வளவு சாஃப்டா இருக்குது பாருங்க. இன்னும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சீங்கன்னா இன்னும் நல்லா சாஃப்டா ஆயிடும். நம்ம வீடியோ முடிக்கணும்ன்றதுனால ஒரு 1/2 hourலயே நான் எடுத்துட்டேன். அதுக்கே வந்து அவ்வளவு சூப்பரா ஜூசியா ஊறி இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்தீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். குலோப் ஜாமுன் மாவு வாங்கி தான் நம்ம பண்ணோன்னு இல்லை, அழகாக இந்த மாதிரி பிரெட் வாங்குங்க. சூப்பராக இந்த தீபாவளிக்கு நீங்களும் குலோப் ஜாமுன் ரொம்ப சாஃப்டாக செஞ்சு பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஸ்வீட்டு பலகாரம் எதாக இருந்தாலும் சரி, இல்லை அப்படி ரொம்ப கஷ்டமான பலகாரம் எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு எது நம்ம செஞ்சு காட்டணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் சொல்லி வந்து நம்ம அந்த பலகாரம் மெஷர்மெண்ட்டோட சூப்பராக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இது இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் தனியாக கொடுத்துருக்குறோம் தீபாவளி பலகாரம்னு. அதில் போயிட்டு பாருங்கள், ஐட்டங்கள் நிறைய இருக்குது. அதை வச்சு உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து நீங்கள் சமைக்கலாம். எல்லாமே வந்து மெஷர்மெண்ட் பக்காவாக கொடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து டிப்ஸோடு நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ் உள்ளதாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இனிமேவும் வந்து தீபாவளி வரையும் நம்ம அடுத்தடுத்து பலகாரங்கள்லாம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல வந்து லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டான விலாக்லாம் வந்து நிறைய கொடுக்குறோம், நீங்களும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.